நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எலும்புச்சம்பழ சாதம் சுவையான எலும்புச்சம்பழ சாதம் எப்படி ரசம் வச்சு கிண்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலும்புச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, நான் ஒரு மீடியமான சைஸ் எலுமிச்சம்பழத்தை 2 நல்லா புழிஞ்சு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாரை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைக்கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போடக்கூடாது, காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து, கடுகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வறுத்து நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு, இதையும் வணக்கி போட்டோம் அப்படின்னா சாதம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை. இது நான் எண்ணெயில் வதக்க போகிறதில்ல, ரசம் வச்சு முடிச்சோடனே அப்படியே சாப்பாட்டில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். பாத்திரம் நல்லா காயிட்டோம். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, அடுத்து உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு போட்டு நல்லா வணக்கிக்குங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ மிளகாய். இப்போ எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பூண்டையும் கடலை பருப்பையும் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வணங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழ தண்ணி இது பண்ணியிருப்பீங்களா, புளி தண்ணின்னு சொல்லிட்டேன், சாரி. எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த சாரை சேர்த்தோம். அது கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா தான் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க பச்சை வாடை போகும். அதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இல்லாட்டினா எலுமிச்சம்பழம் பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுதான் அந்த லெமன் ரைஸோட கலரை எடுத்து கொடுக்கும். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் இதாகவே போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் பச்சை வடையும் போகும், ரசமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரசம் எந்த அளவுக்கு நல்லா சுண்டிக்கிச்சின்னு பாருங்கள். நல்லா கொதித்து சுண்டிச்சு பார்த்திங்களா, வெறும் அந்த பருப்பு மட்டும் அந்த மாதிரி கிடக்கிற மாதிரி. இப்போ இதை எப்படி நம்ம சாப்பாட்டில் கிளறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வடித்த சாப்பாடு, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிளறு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வடித்த சாப்பாடு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் சாப்பாடு உதிரியாக வரும். குக்கர் சாதம் எடுத்திங்க அப்படின்னா ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துக்கணும். அடுத்து நான் முன்னமே சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 இது கூட சேர்த்துக்குவோம். இது பச்சையாக போட்டோம் அப்படின்னா சாப்பாடு கிண்டி முடிக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புதினாலாம் பச்சையாக போடுறதுனால, புதினா கொத்தமல்லிலாம் பச்சையாக போடுறதுனால வாசமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல சாப்பாடு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணி ஃபுல்லாக எல்லாம் அந்த வெள்ளை சோறு தெரியாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம போட்டிருக்க அந்த பச்சை கருவேப்பிலெலாம் போட்டோம் பார்த்திங்களா, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.